கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நீங்கள் கஸ்ரை ஜம்மு பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கு தூர எல்லையாக 25 கிலோமீட்டர் என குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நகர எல்லையை கடந்தால் போதுமானது. இப்படி 25 கிலோமீட்டர் நிர்ணயம் செய்வது நடைமுறை சிக்கல் போல இருப்பதாக தெரிகிறது. அதாவது மலையக பிரதேசங்களில் பாதை பல வளைவு நெளிவுகளுடன் காணப்படும். அவ்வாறான பாதையில் 25 கிலோமீட்டர் பயணித்தாலும் நாம் சென்றடைந்த இடத்தை நேர்கோட்டில் பார்த்தால் அது 7 முதல் 18ஆகத்தான் இருக்கும். இடத்தை ஒரு குதிரையில் கடந்து போனால் ஜம்மு கஸ்ர் செய்ய முடியாது. ஆனால் மோட்டார் வாகனம் ஒன்றில் போனால் ஜம்மு கஸ்ர் செய்யலாம். இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜம்மு கஸ்ர் செய்வதற்கு ஊருடைய எல்லையை கடந்தவுடனே செய்யலாம் என்று சொல்வது தான் சரியாக இருக்குமே தவிர 25 கிலோமீட்டருக்கு போன பிறகு தான் செய்யணுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறார். அப்படி நம்ம சொல்லவே இல்லை. ஊர் எல்லையை கடந்தவுடனே செய்யலான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஜம்மு கஸ்ர் சம்மந்தம் விளக்கும் பொழுது 25 கிலோமீட்டர் போன பிறகு தான் ஜம்மு கஸ்ர் செய்யணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பிரயாணம் போகக்கூடிய தூரம் 25 கிலோமீட்டராக இருக்கணும். அந்த நீயத்தை அவ்வளோ இலக்கு 25 கிலோமீட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் ஊர் எல்லையை தாண்டின உடனே நீங்கள் அந்த கஸ்ர் ஜம்மு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் ஊரை நோக்கி பிரயாணம் பண்ணுற முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ 50 கிலோமீட்டர் ஒரு நல்ல இப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய தூரம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊருடைய எல்லையை கடந்துட்டீங்க. ஊருன்னு ஒரு எல்லை நிர்ணயித்து வச்சுருப்பாங்கல்ல, பஞ்சாயத்து போர்டு, நகராட்சி, மாநகராட்சின்னு எல்லை வச்சுருப்பாங்க. அது மனுஷனுடைய முடிவில் உள்ளது தான். அதை நம்ம கட்டுப்படணும். அதன் அடிப்படையில் அந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே நீங்கள் அந்த 25 கிலோமீட்டர் போய் சேராவிட்டாலும் இங்கேருந்து என்ன செய்யலாம், ஜம்மு கஸ்ர்லாம் செஞ்சுக்கிடலாம். அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது புகாரில் 1089 ஹதீஸ், இதெல்லாம் நான் சொல்லி அதை கவனிக்கலை. 1089 ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் லுஹர் தொழுகை மதீனாவில் 4 ரக்காத்து தொழுதேன். ஒபி துல் ஹுலைஃபத்தி ரக்காத்தைனி, துல் ஹுலைஃபாங்கிற இடத்துக்கு வந்தோன்னே 2 ரக்காத் தான் தொழுதோம். துல் ஹுலைஃபாங்கிறது மதீனா ஒட்டி உள்ள ஊர், 25 கிலோமீட்டர்லாம் இல்லை. அப்போ மதீனாவில் 4 தொழுகிறாங்க. மதீனாவை கடந்த உடனே துல்ஹுலைஃபா வருது. அதுவும் அந்த ஊரை சேர்ந்து தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஊரில் பக்கத்தில் உள்ள ஊர் தான். இந்த பக்கத்தில் உள்ள இற வந்த உடனே 25 கிலோமீட்டர் தொலைவு இல்லாமல் இருந்தும் கூட அங்கே 2 ரக்காத் தொழுதுட்டாங்க ரசூல்லா. இது புகாரில் 1089 ஹதீஸில் இருக்கிறது. அதனால் ஊர் எல்லையை தாண்டின உடனே கஸ்ர் செய்யலாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் போகிற இலக்கு எவ்வளோவா இருக்கணே, மதுரை, திருச்சி, விழுப்புரம், அந்த மாதிரி ஒரு 25 கிலோமீட்டர் தூரமாக தாண்டின ஒரு தூரத்துடைய ஊராக இருக்க வேண்டும். ஊரை கடந்தவுடனே செய்யலாங்கிற ஒரு விஷயம். அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ தூரம் என்பது நேரான பாதையில் ஒரு அளவாக இருக்கும். மலைப்பாதையாக இருந்துச்சுன்னு சொன்னால், நேர்கோட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் டிஃப்ரெண்ட் வருங்கிறார். உங்களை யார் நேர்கோட்டில் பார்க்க சொன்னால், ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. ரசூல்லா காலத்தில் இத்தனை கிலோமீட்டர் போகிறங்கிற எப்படி முடிவு பண்ணுவாங்க? வாகனம் கடந்து போகிற தூரத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்களே தவிர, அவன் நேர்கோட்டில் வச்சு பார்த்தா 20 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், நேர்கிலோன்னு பார்த்தோம், இப்படி இப்படி வர்றீங்க, இப்படி வளைஞ்சி வர்றீங்கன்னு வைங்க. ஒரு இடத்துல ஏறி இப்படி இறங்கி வந்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டும். அது நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். இப்படி வித்தியாசம் வருதாங்கிறாங்க. இப்படி வித்தியாசம் வருது தான். இதை உங்களை பார்க்க சொல்லியிருக்கா மார்க்கத்தில். எத்தனை கிலோமீட்டர் போனீங்கன்னா கிலோமீட்டருடைய அளவு வச்சு சொல்ல வேண்டியது. பிரயாணம் பண்ண அளவு தான் அதில் கணக்கு. அதனால் இது உங்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். நேர்கோட்டில் பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. நேர்கோட்டில் அலங்குங்கிறது மார்க்கத்தில் இல்லை. மனிதன் எதை நடைமுறையில் வச்சிருக்கிறானோ அந்த காலத்தில் நேர்கோட்டில் பார்க்குற அளவுக்கு கருவிகளும் கிடையாது. நேர்கோட்டை வச்சு அவங்க தீர்மானிக்கவும் கிடையாது. இங்கேருந்து அந்த ஊருக்கு எவ்வளோ ஒன்று சொன்னால் அந்த மைல் கிழங்கங்க வச்சுருப்பாங்க. மைல் கிளை வச்சு அளந்து பார்த்து 30 மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேர்கோட்டில் போய் குறுக்க போய் பார்த்துக்கிட்டு என்ன 30 இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அப்படி அளக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் இருந்துச்சான்னா இருக்கலை. அதனால் பிரயாண தூரம் என்பது நேர்கோடுன்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை. எந்த பாதையில் போகிறீங்களோ அந்த பாதை எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறது தான் கணக்கே தவிர அது நேர்கோடை கணக்கு பண்ணி என்ன செய்ய வேண்டியதில்லை, அது குறுக்கணுங்கிற ஒரு சட்டம் மார்க்கத்தில் கிடையாது.